கிறிஸ்துவுக்குள்ள நாம யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 10 அதிகாரம் 16 வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. கிறிஸ்துவின் சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் ஒரு ஐக்கியத்தை நாம ஏற்படுத்திக்கணும். அதை சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்போது அவரோடு கூட ஐக்கியப்பட்டுறீங்களா. எப்படி ஐக்கியப்படுறீங்களா? இது ஒரு பெரிய ரகசியம் சொல்றார் எபேசியர் 5 அதிகாரத்துல. கிறிஸ்துவ புருஷனாகவும் கணவனாகவும் சபையை மனைவியாகவும் பவுல் சொல்றார். ஒரு கணவன் மனைவி இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அடையாளம். அதனால இந்த திருவிருந்து ஐக்கியங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கணவன் மனைவி இசைந்து போனாதான் குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கு. அது மாதிரி திருவிருந்து ஆராதனையில தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும், கலந்து கொள்ள வேண்டும். உங்க புருஷனை விட்டுறக்கூடாது. நீங்க கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும். கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். சர்ப்பம் என்ன பண்ணிடுச்சு, அவளை வஞ்சித்தது. ஏவாளை வஞ்சித்தது போல சபை என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. புருஷனா இருக்கிற கிறிஸ்துவ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சர்ப்பத்தோடு கூட என்ன ஆயிடுவோம், சர்ப்பத்தை கல்யாணம் பண்ணிடுவோம். கவனிங்க கவனிங்க, இயேசுவை கல்யாணம் பண்ணணுமா, சர்ப்பத்தை கல்யாணம் பண்ணணுமா? திருவிருந்துல கலந்துக்கலன்னா போய் சொல்லுங்க, பிசாச கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஏவாள் அதான் செஞ்சான். இது சரீரத்தோடு கூட ஐக்கியமாகிற கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட ஐக்கியம், அவருடைய ரத்தத்தோடு ஒரு ஐக்கியம். இதுல மட்டும் கலந்தக்கூடாதபடி பிசாசு என்ன செய்வான்னா உங்களை தடுக்குவான். ஏன்னா உங்க கணவனோடு கூட நீங்க சேராதபடிக்கு அவன் என்ன பண்றான், தடுக்கிறான். திருவிருந்துங்கிறத கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு, அந்யோன்ய ஐக்கியம். அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு ஈஸியான பண்ணிட்டான், உங்களை ஏமாத்திட்டான்னு. என்னடா இப்படி பேச, அப்படித்தான் பேசுறார் பவுல். கிறிஸ்து என்னும் சொல்லுங்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனும் நாம வாக்குப்பட்டிருக்கோம். அவரோடு கூட ஐக்கியப்படணும். அவருடைய சரீரத்தோடு அவருடைய ரத்தத்தோடு அந்த ஐக்கியத்தோடு நாம வந்தாதான் நாம் அவருக்கு மனைவி. நாம் அதுல கலந்துக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம வரலன்னு சொன்னா உங்க கணவரோடு கூட நீங்க சேர்ந்து வாழலன்னு அர்த்தம். நான் சொல்லிங்க பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கு. என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். என் புத்தியினத்தை நான் இப்ப முட்டாள்தனமா பேசுற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சகிச்சுக்குங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்படி சர்ப்பம் வஞ்சிக்குது அப்படின்னு சொன்னா அவன் எப்பேற்பட்டவனா? 14வது வசனம் சொல்றது. அது ஆச்சரியம் இல்ல, சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பிசாசு அப்படியே நைஸா பேசுவான். இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, கவனமா இருங்க. மறுநாள் உசுரோட பாதுகாத்துக்கிறார், ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். உங்க வீட்டுக்காரரை சந்திக்கிறதுக்கே எப்படா அப்படின்னு இருக்கணும். ஓகே, கர்த்தருங்களை ஒரு நாள் திருவிருந்து நினைக்கும் போது கிறிஸ்துவோடு கூட
நீங்க திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி சொல்றேன் கேளு. ஆனா குட் மெசேஜ் தான். ஒவ்வொரு முறையும் நீங்க திருவிருந்து எடுக்கும் போது உங்கள் கணவரா இருக்கிற கிறிஸ்துவோடு கூட நீங்க ஐக்கியப்படுறீங்க. நீங்க அவரோடு கூட ஐக்கியப்படும் போது உங்களுக்கு நன்மைகள் பிறகு அவருக்குள் இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ள வந்துடும். அவருக்கு இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ள வந்துடும். என்னுடைய வார்த்தைக்குள்ள போலாம். நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவின் சரீரம் இல்லை, நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனியே அவயமாயும் இருக்கிறீர்கள். எப்படி கிறிஸ்துவின் சரீரமா நீங்க மாறினீங்க? என்றைக்கு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, இப்படி சொல்ற உங்களுக்கு புரியுமா? என்றைக்கு கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணீங்களோ, ஒரு உடன்படிக்கையில, ஞானஸ்நான உடன்படிக்கையில, அன்றைக்கே அவர் உங்களுடைய நாயகராய் மாறிவிட்டார், உங்கள் கணவராய் மாறிவிட்டார். கணவரா மாறிட்டார். இனி அவர்கள் இருவரும் தனித்தனியா இல்ல, 2 பேரும் ஒருத்தரா மாறிட்டாங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். இந்த ரகசியம் பெரியது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த வசனம் எங்க வருது? எலும்பும் மாம்சம் எங்க வருது? ஆதியாகம புஸ்தகத்துல ஏவாளை சிருஷ்டிக்கும் போது ஆதாம் சொல்ற வார்த்தை, இவள் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் என்னுடைய எலும்பின் எலும்புமாயிருக்கிறாள் சொன்னா பாத்தீங்களா? இவ என்னுடைய மாம்சம், இவ என்னுடைய சரீரம், இவ என்னுடைய எலும்பு, இவ என்னிலிருந்து வந்தவள். நாங்க இனி பேர் 2 பேர் கிடையாது, நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஆயிட்டோம் அப்படின்னு ஆதாம் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரிதான் கிறிஸ்து சொல்றார், இனி நீங்கள் இருவரல்ல ஒருவராய் இருக்கிறீர்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வேற, அவரு வேற இல்லை, 2 பேருமே ஒருவரா மாறிட்டு. என்னைக்கு முழுகி எந்திரிச்சீங்களோ அன்னைக்கு அவர் கையை பிடிச்சிட்டீங்க. என்னைக்கு அவருடைய கையை நீங்க பிடிச்சீங்களோ அன்னைக்கே அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது புருஷனை குறித்து, அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எபேசியர் 22வது வசனத்திலிருந்து நான் வாசி. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விலையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம்.
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் சொல்லிட்டு இருந்தது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுதா? ஒரு கணவன் மனைவி எப்படி இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அதே மாதிரிதான் அன்புள்ள கணவனும் கீழ்ப்படிதலுள்ள மனைவியும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பரலோகம்னு ஒண்ணு தேவையில்லை. சொல்லுங்க பக்கத்துல உங்க கணவரை பார்த்து, கணவர் இருந்தாருன்னா பக்கத்துல கை அன்புள்ள கணவனும் கீழ்ப்படிதலுள்ள மனைவி, அன்புள்ள கணவனும் கீழ்ப்படிதலுள்ள மனைவி இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம் சொந்தமா. பரலோகம் ஒன்று தேவை. இயேசுவை யாருக்கு கம்பேர் பண்றாங்கன்னா புருஷனாக, சபைய மனைவியாக. அப்ப புருஷன் செய்ய வேண்டிய கடமை என்ன? அங்க நீங்க வாசிச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, புருஷன் நிறைய செய்ய வேண்டிய கடமை இருக்கு. மனைவி ஒரே ஒரு காரியம் செஞ்சாலும் போதும். என்னது? கீழ்ப்படியணும். ஆனா கணவன் என்னென்ன காரியத்தை செய்யணுங்கிறத லைனா அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல அவன் தன் மனைவியின் இடத்தில் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து தன் மனைவியாகிய சபையின் இடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, முந்திட்டார். அன்பு கூறுறதுல என்ன பண்ணிட்டாரு? முந்திட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுத்தார்னா உசுரையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க பக்கத்துல. உங்க கணவர், அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் கிறிஸ்து உசுரையே கொடுத்து என்ன பண்ணார்னா உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். அவருடைய வேலை பர்ஃபெக்டா இருக்கு. அவருடைய வேலை அன்பு கூர்ந்துட்டாரா? உசுரையே கொடுத்து அன்பு கூர்ந்தாரா? சிலுவையில அன்பு கூர்ந்தார். இப்போ சபையா இருக்கிற மனைவி என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்தாரா இல்லையா? பேசுங்க. அன்பு கூர்ந்தாரா இல்லையா? அன்பு கூர்ந்தார். அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாரா? உசுரையே கொடுத்தார். உசுரையே கொடுத்து என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். இன்னும் சொல்ல போனா தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு கூட இசைந்திருந்தார். கவனிங்க, ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். மரணம் வந்துரும் சொல்லிட்டார். இதை புசிச்சனா கண்டிப்பா நரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். இதை நீ புசிக்கும் போது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஏதெல்லாம்? மரணத்தை அனுபவிக்கணும், வியாதி அனுபவிக்கணும், துக்கத்தை அனுபவிக்கணும், கவலை அனுபவிக்கணும், வேதனையை அனுபவிக்கணும். அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஆதாமின் இடத்திலே கர்த்தர் சொன்னார். ஏவாள் கிட்ட சொன்னாரா இல்லையோ? ஆதாம் கிட்ட சொன்னாரா? சொன்னார். இப்ப இந்த அம்மா இருந்தாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஏவாள் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனிய புசித்தார்கள். ஆதாம் சாப்பிடு. ஏவாள் எடுத்து விட்டா சாப்பிடு. உடனே இப்ப இருக்கிற ஆதாம் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்டியா? அவ்வளவுதான். உனக்குதான் வியாதி, உனக்குதான் மரணம், உனக்குதான் நரகம், உனக்குதான் எல்லாமே. நான் வரமாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுமா. ஆனா அப்ப இருந்த ஆதாம் உண்மையா தன் மனைவியை நேசிச்சான். உண்மையாய் நீ சாப்பிட்டியா? நீ நரகத்துக்கு போற ரெடியா? ஓகே, நான் உங்களோட சாப்பிட்டு உங்களோட வர தயார். ஆதாம் பார்த்து என்ன பண்ணி இருக்கலாம்? வேண்டாம் ஒதுக்கி இருக்கலாம். ஆனா தன் மனைவியின் இடத்திலே அன்பு கூர்ந்தான். அந்த அன்பு என்ன பண்ணுச்சு? சாகர அளவுக்கு ரிஸ்க எடுத்தான். அதத்தான் கிறிஸ்து சிலுவையிலே செய்தார். உன்னோடு கூட நானும் நரகத்துக்கு வர தயார் அப்படின்ட்டார்.
உன்னோடு கூட நானும் மரிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டார். அதத்தான் சிலுவையிலே செய்தார். அவர் முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம், கடைசி ஆதாம் நமக்காக சிலுவையிலே ரிஸ்க் எடுத்தார். உசுரையே கொடுத்து நேசிச்சார். சொல்லுங்க இப்ப எந்த அளவுக்கு தெரியுமா? நீ நரகத்துக்கு போகிறியா, நீ சாக ரெடியா, நானும் சாக ரெடினர். இப்பேற்பட்ட கணவனை விட்டுட்டு இருவிருந்துக்கு வராம, அவரோடு கூட ஐக்கியமாகாம போனோம் சொன்னா யாருக்கு நஷ்டம்? ஆதாம் எப்படி தன் மனைவிக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரானா? தேவ பிரசனத்தை இழக்க தயாரானான், தேவனை இழக்க தயாரானான். ஏவாளுக்காக தன்னை என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்துட்டான். அதே மாதிரிதான் கிறிஸ்து பிதாவை இழக்க தயாரானார், சிலுவையில மரிக்க தயாரானார், நரகத்துக்கு போக தயாரானார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல லவ் வச்சிட்டார். ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிட்டார், உங்களை கைய பிடிச்சிட்டார். நான் உன்னிடத்துல முந்தி அன்பு கூறுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி சிலுவையில தன்னுடைய முழு நேசத்தையும் காட்டினார். கணவனுடைய பொறுப்பு சாகர அளவுக்கு ரிஸ்க் எடுக்கும் தன் குடும்பத்துக்காக, அல்லேலூயா, தன் மனைவிக்காக. அதுதான் கிறிஸ்து அதை செஞ்சார். அதத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 5ஆம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இன்றைக்கும் கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னைக்கு கைப்பிடிச்சாரோ அன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துட்டார். உங்களுடைய நாயகரா வந்துட்டார், உங்களுடைய தலைவரா வந்துட்டார். உங்களோடு கூட அவர் பின்னி பிசைஞ்சிருக்கிறார், இசைந்திருக்கிறார். அவர் என்னென்ன செஞ்சிருப்பார்? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. 29ஆம் வசனம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். உங்களை போஷித்து காப்பாற்றுவதுடைய கடமை. எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கு என்ன கடமை இருக்குது இல்லையா? முதல்ல என்ன செய்யணும்? அவரு முந்தி அன்பு கூறணும். ரெண்டாவது காப்பாற்றணும். என்ன பண்ணணும்? குடும்பத்தை காப்பாற்றணும். ஏசு அதை செஞ்சா. அப்ப உங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? உங்கள் கணவராயிருக்கிற கிறிஸ்துவின் பொறுப்பு. சாகிற அளவுக்கு உங்களை ரிஸ்க் எடுத்து நேசிச்சவரு உங்களை காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்ற. அப்ப காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவருதான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்னு பாருங்க. 25ஆம் வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நீங்க மாசற்றவர்களா, குற்றமற்றவர்களா, கரை திரையற்றவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா, குற்றமில்லாதவர்களா, எப்பொழுதும் தனக்கு முன்னாடி வச்சு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரா? இதுக்குத்தான் தன்னையே அவர் கொடுத்தார். அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? கபடற்றவளா பார்க்கிறார், குற்றமற்றவளா பார்க்கிறார், பரிசுத்தம் உள்ளவளா பார்க்கிறார். பவுல் எப்படி பார்த்தாரு? கற்புள்ள கன்னிகையா பார்த்தார். அப்படித்தான் உங்களை பார்க்கிறார். சபை எப்படி பார்க்கிறாரு? நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறாரு? கள்ளம் கபடு இல்லாத கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல மனைவியை பிதா எனக்கு கொடுத்தார். அப்படிதான் பார்க்க. அப்ப நீங்க அவருக்கு மனைவியா இருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, உங்களிடத்துல சாகிற அளவுக்கு நரகத்துக்கு கூட நான் கூட வர தயார். வந்தாரா? நரகத்துக்கு வந்தார். வந்து சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து, ஆதாம் எப்படி
எல்லாத்தையும் இழக்க தயாரானாரோ அதே மாதிரி கிறிஸ்து பரலோகத்தை இழக்க தயாரானார், பிதாவை இழக்க தயாரானார், எல்லாவற்றையும் இழக்க மேன்மையை விட்டு இழந்தாரு, மகிமைய இழந்தாரு. சிலுவையில் எப்படி இருந்தாரு? அழகு இல்லாதவராய், சௌந்தரியம் இல்லாதவராய், மேன்மை இல்லாதவராய், மகிமை இல்லாதவராய், முழுவதும் பாவத்தால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். என்னுடைய பாவம் எல்லாம் அவர் மேல போச்சு. அப்ப அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணிட்டாருன்னா இறங்கி நேசிச்சிருக்கிறார். ஆதாம் என்ன நேசிக்கிறது? அவனை விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டினார். சரி, இப்பேற்பட்ட கணவரோடு கூட தான் நீங்க என்ன ஆகுறீங்க? ஐக்கியத்தை வைக்கிறீங்க. அதுக்குத்தான் இந்த ஐக்கிய விருந்து. அல்லேலூயா. உலக பிரகாரமா கணவரோடு கூட வாழ்றோம், ஆவிக்குரிய பிரகாரமா அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்போது அவரோடு கூட ஐக்கியமாயிரும். அதனாலதான் சொல்ற, திருவிருந்து ரொம்ப முக்கியம். கணவராய் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாகி விடுகிறது. இப்ப நீங்க திருவிருந்துல கலந்துட்டீங்க, அவரோடு கூட ஐக்கியமாயிட்டீங்க. வசனம் சொல்லுது, தன் மனைவியுடனே இசைந்து ஒரே மாம்சமாயிருப்பார். அப்போ அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும் போது நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் மாறி விடுகிறீர்கள். இப்ப சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் அவயமாயிருக்கிறேன். எப்படி? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறேன். நீங்க அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? அவரோடு கூட இசைஞ்சிடுறீங்க, ஒன்னாயிடுறீங்க. தேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே மாம்சமா இருப்பது போல கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப என்ன ஆகுன்னா, அவருக்குள் இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ள வந்து பக்கத்துல கைப்பிடிச்சவங்க, அவருக்குள் இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவருக்குள் இருக்கிற ஜீவன், அவருக்குள் இருக்கிற வல்லமை, அவருக்குள் இருக்கிற எல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். எப்போ? அவரோடு கூட இசையும் போது. அதத்தான் பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவையும் அவருடைய மனைவியா இருக்கிற சபையும் குறித்து பேசுகிறேன். அப்ப ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி அப்படிங்கிறதையும் சொல்றாரு, கிறிஸ்து எப்படி அதை வாழ்ந்து காட்டினாருங்கிறதையும் சொல்றாரு. சரி, இப்ப வாங்க செய்திக்குள்ள. சொன்னாதான் செய்தி. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27, எபேசியர் 5:30, கொலேசேயர் 1:17-18. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு கவனிங்க, நீங்க கிறிஸ்துவின் சரீரம், அவர் தலை, நீங்க அவருடைய சரீரம். ஒரு குடும்பத்துக்கு எப்படி புருஷன் தலையோ அதே மாதிரி கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிறார். நீங்கள் அவருடைய சரீரமா இருக்கிறீர்கள். 1 யோவான் 4:17 சொல்லுது, அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இந்த பூமியில் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படியேதான் இந்த பூமியில் நார்மல் இருக்கிறோம். இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சிட்டார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படின்னா அவர் பெரியவர். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இந்த பூமியில நீங்களும் இருக்கிறீர்கள். கவனிங்க, இந்த உலகத்துல நீங்க தான் பெரிய ஆளுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த உலகத்துல நீங்க தாங்க பெரிய ஆளு. பார்த்திருக்கிறீங்களா? இப்படி உங்களை பார்த்திருக்கீங்களா? ஏன் நீங்க பெரிய ஆளு? அவருடைய தலை பரலோகத்துல இருக்குது, அவருடைய சரீரம் இந்த பூமியில இருக்குது. எவ்வளவு பெரியவரா இருப்பாரு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இப்படித்தான் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி பார்க்கணும்? நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன்.
அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இந்த பூமியில் இருக்கிறேன். அவர் இப்ப எப்படி இருக்கிறார்? அவர் பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, கல்லறையை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிதாவின் வலது பரிசத்திலே மகிமை சிறந்தவரா வீற்றிருக்கிறார். சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிக்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயித்தீர்கள் அப்படின்னு யோவான் எழுதுகிறார். நீங்க ஜெயித்தீர்கள். சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு இஷ்டம். பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க, சாபத்தை ஜெயிச்சிட்டீங்க, வியாதிய ஜெயிச்சிட்டீங்க. எப்ப தெரியுமா? என்னைக்கு நீங்களும் அவரு ஒன்னானீங்களோ அன்னைக்கு. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இருக்கிறீங்க. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய். வசனம் சொல்லுகிறது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா 19வது வசனத்திலிருந்து கூட நீங்க வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராய் இருக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திடுவாராக. எல்லா துரைத்தனத்துக்கும் கவனிங்க, எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா அதிகாரங்களுக்கு மேல அவர் இப்ப உட்கார்ந்திருக்கிறார். சகலத்தையும் பிதா அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். சகலத்தையும் அப்படிங்கும் போது உங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லாவற்றையும், உங்களுக்கு எதிரடையா என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அவருடைய தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளி. எப்படிங்க? சரீரத்தை பத்தி என்ன சொல்றாரு? சபையை பத்தி என்ன சொல்றாரு? நம்மளை பத்தி என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபை. கற்பனை பண்ணி பாருங்க, அவருடைய தலை இப்ப பரலோகத்தில் இருக்குது. அவருடைய சரீரம் முழுவதும் இந்த பூமியில நிறைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் நிரப்பும். எதெல்லாம் குறை இருக்குதோ அதுல எல்லாத்தையும் நிறைவு எதால வரும்? அவருடைய சரீரத்தாலதான் வரும். ஏன்னா சரீரத்துலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாரா. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 9-10 வசனம் சொல்லுகிறது, மேலும் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். உங்ககிட்ட குறையே கிடையாது. குறைவே ஆமா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அதனாலதான் சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்துல ஏதாவது குறை இருக்குமா? நோய் இருக்குமா? நோய் வருமா? வரக்கூடாது. அப்படி ஏதாவது வருது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த சத்தியத்தை விசுவாசிக்கல. அப்படி ஏதாவது வருச்சுன்னா உடனே இந்த சத்தியத்தை சொல்லுங்க. உங்களை தாக்க வரும்போது சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன். கிறிஸ்து என்னைக்காவது இருமுள்ள தும்முனாருன்னு இருக்குதா? எழுதி இருக்குதா? சளி பிடிச்சிருக்குதுன்னு எழுதி இருக்குதா? இல்லையே, அப்படி எழுதவே இல்லையே. ஆரோக்கியமா இருந்தாரு. சிலுவையில் எல்லாத்தையும் நமக்காக என்ன பண்ணிட்டாரு? ஏற்றுக்கொண்டார். சிலுவை வரைக்கும் அவர் ஒண்ணுமே பண்ண. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த சரீரத்தை பார்த்து, நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன், நான் அவருடைய அவயமா இருக்கிறேன், நான் அவருடைய மனைவியா இருக்கிறேன். அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நானும் இருக்கிறேன். அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் ஜெயித்தவரா இருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் அவர் காலு கீழ் இருக்குது. என்னென்னலாம் இருக்குதா? எல்லா துரைத்தனம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசி முடிச்சிடலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். தாம் கிறிஸ்துவை 19ஆம் வசனம் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே
விசுவாசிக்கிறவர்களா இருக்கிற நம்ம இடத்துல விசுவாசிக்கணுங்க. நீங்க அவருடைய சரீரமா இருக்கிறீங்கிறத விசுவாசிங்க. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அதை விசுவாசிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே ஆவிதா எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார், விசுவாசிங்க. பாருங்க, எல்லா துரைத்தனத்துக்கும் மேல இருக்கிறார். சொல்லுங்க, எல்லா துரைத்தனத்துக்கும் மேல இருக்கிறார். எதுவுமே உங்களை ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்க, எதுவுமே. பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லா பாவத்துக்கும் மேல, எல்லா அதிகாரத்துக்கும் மேல, எல்லா மரணத்துக்கும் மேல அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட தான் நானு இணைஞ்சிருக்கிறேன். எல்லாத்தையும் அவர் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறாரு. இத நீங்க விசுவாசித்து இப்படி உங்களை கற்பனை பண்ணுங்க, இப்படி உங்களை பாருங்க. வல்லமைக்கும் எல்லா வல்லமைக்கும்னா பிசாசு ஒரு பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவன் சிலுவையில போட்டு தெரியாச்சு. சிலுவையில அவன் கதை முடிஞ்சு, அவனெல்லாம் ஜெயிச்சுதான் உட்கார்ந்துட்டு இருக்க. அவன் எப்பொழுதும் தோற்கடிக்கப்பட்டவன் தான். சாபத்தினுடைய உச்சகட்டமே அவன் தான். வேதத்துல முதல்ல தேவன் வலு சொரூபமா இருக்கிற பிசாசத்தான் சபித்தார். அல்லேலூயா சொல்லு. மனுஷன் அவர் சபிக்கல, பிசாசத்தான் முதல்ல சபிச்சார். அப்ப எல்லாமே அவனுக்கு பாதகமா இருக்குதுங்க, நம்மளுக்கு தாங்க எல்லாமே சாதகமா இருக்கு. என்னைக்கு சிலுவையில ஏசு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அன்னைக்கே நம்முடைய பாதகமான சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்ப கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட். சொல்லுங்க, என்னது? யார் அங்க வரணுங்கிறத தேவன் முடிவு பண்றது இல்ல. அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை சபையின் இடத்துல கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ள நாம பரிபூர்ணம் உள்ளவர்களா மாறிட்டோம். அல்லேலூயா. நாம தான் என்ன பண்ணணும்? இவங்க வரணும்னு நியமிக்கணும். ஏன்னா எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார். நாம தான் முடிவெடுக்கணும் யாரு வரணுங்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சபைதான் முடிவெடுக்கணும், கிறிஸ்துவின் சரீரம் தான் முடிவெடுக்கணும். நம்மளை ஆளுகை செய்ய, இந்த நாட்டை ஆளுகை செய்ய நம்ம ஆளுகை செய்ய முடியாது. இந்த இவங்கதான் வரணும் ஆண்டவரே, அவங்கதான் வரணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது இல்ல. ஜெபிக்கிறத பத்தி நான் பேசல. எல்லாத்துக்கும் மேல உட்காந்துட்டு கவனிங்க, எல்லாத்துக்கும் மேல உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறேன். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கெஞ்சிட்டு இருப்பீங்களா? அதிகாரத்தை கையில் எடுத்து சொல்லுவீங்க, உடனே அது கீழ்ப்படி. அப்போ கிறிஸ்துக்குள்ள நீங்க அவருடைய சரீரமா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பவரும் எல்லா அத்தாரிட்டியும் உங்க கையில கர்த்தர் கொடுத்து விட்டார். எல்லா பவருக்கு மேலான பவர் உங்ககிட்ட இருக்குது. எல்லா அத்தாரிட்டிக்கு மேலான அத்தாரிட்டி உங்க கையில் இருக்குது. அதத்தான் வசனம் சொல்லுது. எல்லா கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க அவருடைய நாமத்தை நம்மளுக்கு நெத்தியில் எழுதிட்டார், அவரையே கொடுத்தார். அவரை உன்னுடைய உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்த்து உட்காரும்படி செய்து, அடுத்த வசனம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு முக்கியமான வார்த்தை, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவருடைய. நீங்க கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறீங்க. உயிர் தெளிந்து எல்லாவற்றையும் ஜெயித்து சிங்காசனத்துல எல்லாத்தையும் மேற்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய அவயமா இருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல அவருடைய பாதமா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க அவருடைய பாதமா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாதங்களுக்கு அவைகள் எல்லாவற்றையும் கீழ்படுத்தினார். வியாதி வந்துச்சுன்னா அது உங்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்துங்கள். மரணம் வந்தால் அதை உங்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். அல்லேலூயா. வியாதி, மரணம், துக்கம், வேதனை எல்லாத்தையும் அவர் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். பிசாசை உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். அல்ல பவுல் சொல்லிட்டார்ல பேசுற 6ஆம் அதிகாரத்துல, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு அவன் வானமண்டலத்துல இருக்கிறான். அதுக்கு மேல நாம் இருக்கிறோம், அது தெரிய மாட்டேங்குது.
அல்லேலூயா. அதுக்கு மேல கிறிஸ்துவின் சரீரமாய், கிறிஸ்துவின் அவயமாய், அதுக்கு மேல நாம் இருக்கிறோம். அவைகள் எல்லாம் நம்மளுடைய பாதங்களுக்கு கீழே தான் இருக்குது. இப்படித்தான் என்ன பண்ணணும்னா அவனை பார்க்கணும், அவனை மிதிக்கணும். எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினார். சொல்லுங்க, எல்லாத்தையும் நிரப்பக்கூடிய ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி உனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நீ கிறிஸ்துவின் சரீரமா இருக்கு, கிறிஸ்துவின் அவயமா இருக்கு. நீ தான் முடிவு பண்ணணும், இதை ஃபில்லப் பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா. யார் முடிவு பண்ணணும்? கர்த்தர் முடிவு எடுக்க மாட்டார், நீ தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா அது இருக்கிற பிரகாரமாகவே இந்த பூமியில இருக்கு. அல்லேலூயா. எல்லா அத்தாரிட்டி, எல்லா பவர், எல்லா நிறைவு, எல்லா ஃபுல்னஸ் எல்லாத்தையும் கர்த்தர் உன் கரத்துல கொடுத்தார். பிசாசுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் உன் பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி விட்டார். இப்படி சொல்ற, அவர் ராஜாதி ராஜா, நீ ராணி. அல்லேலூயா. இப்ப ராஜா எங்க போயிட்டாரு? பொறுப்பெல்லாம் ராணி கிட்ட கொடுத்துட்டு பிரயாணம் போயிட்டார். இப்ப எல்லாம் யார் பொறுப்பு? நாம தான் என்ன செய்யணும்? அதிகாரங்களை கையில் எடுக்கணும். இன்னைக்கு நாம் என்ன கத்துட்டோம்? கிறிஸ்துவின் சரீரம். இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? எல்லாத்தையும் ஜெயித்தவராய் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நாம இருக்கிறோம். இப்ப அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? அந்த பிக்சர் மட்டும் காமிச்சிட்டுமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. எது கர்த்தருடைய நாள்? அவர் உயிர் தெழுந்த நாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகாயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. சபைக்கு சொல்ல சொல்லுது அந்த சத்தம். என்ன சொல்ல சொல்லுது? அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய பெல்ட் கோல்டு. அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. சொல்லுங்க, அவருடைய தலை வெண்பஞ்சை போல் வெண்மையாயிருந்தது. தலை சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம தலை யாரு? நம்ம தலை செய்யற 1:18 அவரே நம்முடைய தலை. இயேசுநாதர் தான் தலை. அல்லேலூயா. சொன்ன உங்களுக்கு விழிப்பே வருது. தலை யாரு? இயேசு கிறிஸ்து. தலைன்னு என்ன? உங்க வீட்டுக்காரர் யாருன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய குவாலிட்டி என்ன? அவர் வெண்மையான வெண்பஞ்சு, அதாவது பரிசுத்தத்துக்கு அடையாளம். என்னது? அவருடைய சிந்தை முழுவதும் பரிசுத்தம். சொல்லுங்க, அவருடைய சிந்தை முழுவதும். சிந்தை பரிசுத்தமா இருந்தா எல்லாமே, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். சொல்லுங்க, இயேசுநாதருடைய கண்ணு தெளிவா இருக்குது, அவருடைய சரீரமா இருக்கிற நானு ஃபுல்லா வெளிச்சமா தான் இருக்கு. அல்லேலூயா. அவர் பார்க்கிற பார்வை சுத்தமா இருக்கிறதுனால அவரோடு கூட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா சரீரம். நானு சுத்தமா தான் இருக்கிறேன். சொல்றீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இப்படி பார்க்கல, அதான் பிரச்சனை. இப்படி நீங்க சிந்தைதான், கண்கள் தான். சிந்தை என்ன? பார்க்கிற கண்கள், பார்க்கிற பார்வை, அதுதான் சிந்தை. இந்த சிந்தை பரிசுத்தம் ஆயிருச்சுன்னு சொன்னா சரீரம் முழுவதும் பரிசுத்தம் ஆயிரும் இயேசு சொல்றாரு. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு இயேசு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற தலை, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற நாம ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அவர் சுத்தமா இருக்கிறார். அவருடைய தலை சுத்தமா இருக்குது, சிந்தை சுத்தமா இருக்குது, பரிசுத்தமா இருக்குது. அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற சரீரமும் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். இதுதான் சத்தியம். பிசாசு சொல்ற பொய்ய நம்பாதீங்க. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறார். அல்லேலூயா.
அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போன்றிருந்தது. சொல்லுங்க, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போன்றிருந்தது. இப்ப நீங்க அவர் இருக்கிற பிரகாரமாகவே இந்த பூமியில் இருக்கிறீங்க. கவனிங்க, இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்துதான் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தம் உள்ளவராக உட்கார்ந்துருக்காரு. அப்படித்தான் நீங்களும் இருக்கிறீங்க இந்த பூமியில. தலை மட்டும் சுத்தமாயிட்டு சரீரம் சுத்தம் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கு? அது அவருக்கு அசிங்கமா இல்ல? தலையை மட்டும் அலாசிட்டு உடம்பு அலாசம் இருந்து எப்படி இருக்கு? அதெல்லாம் நாம தான் பண்ணுவோம், அவரு பண்ண மாட்டேன். அல்லேலூயா. பரவாயில்ல, அடுத்த வசனம் சொல்லுங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றிருந்தது. கண்கள் பார்க்கும் போதே ஒரு ஃபயர் இருக்கு. இப்படி கற்பனை பண்ணுங்க. அல்லேலூயா. இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன், அவர் இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன். சிங்காசனத்துல எப்படி இருக்கிறாரு? அவரு பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நானும் பரிசுத்தம் உள்ளவன் தான். அறகுறையா என் தேவன் எதையும் செய்ய மாட்டாரு. அவர் தன்னை பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால் நானும் பரிசுத்தம் உள்ளவன் தான். ஏன்னா கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுற வரைக்கும் நான் அசுத்தேன். என்னைக்கு நான் இணைக்கப்பட்டனோ அன்னைக்கு நான் பரிசுத்தமாயிட்டேன். என்னை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அவர் பார்க்கும்போது அப்படி என்ன ஆகு? பிசாசெல்லாம் அவர் இருக்கிற மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க இந்த பூமியில. அப்படி பாருங்க. என்னைக்கு உங்க வீட்டுக்காரவங்களை கையை பிடிச்சாரோ அன்னைக்கு உங்களுக்குள்ள பவர் அத்தாரிட்டி வந்துருச்சு. யாருடைய வைஃபுங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா யாருன்னே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜார்ஜ் புஷ் வைஃபுங்க இவங்க. என்ன? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மூலையில கிடந்தது. அப்புறம் பார்த்தா வெள்ளை மாளிகையில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. யாருடைய வைஃபுங்க? ஜார்ஜ் புஷுடைய வைஃப். ஒரு 10 நிமிஷத்துல முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க யாருடைய வைஃப்? இயேசுநாதருடைய வைஃப். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க, முகம் மட்டும் வெள்ளை பிரகாசமா இருக்கு. உடம்பெல்லாம் கருப்பா இருந்தா எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? கொஞ்சமா யோசனை பண்ணீங்களா? நீங்க அவருடைய உடம்பு, அவருடைய முகம் மட்டும் பிரகாசமா இருக்குது. சரீரம் எல்லாம் கருகருன்றது எப்படி இருக்கு? அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் பழுதொன்றும் இல்லை. பர்ஃபெக்டா இருந்தது. உச்சந்தளந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அசுத்தம், ஒரு இது கிடையாது. அப்பேற்பட்ட சரீரமா நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த பவர் இருக்கு, ஒரு விசேஷித்த அத்தாரிட்டி. எல்லாத்துக்கும் மேல உங்களை கொண்டு போய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய சரீரமா வச்சிருக்கிறார், அவருடைய அவயங்களா வச்சிருக்கிறார். அவர் பாக்குற மாதிரியே நீங்கள் இந்த பூமியில பாருங்க, அவர் பேசுற மாதிரியே நீங்க இந்த பூமியில பேசுங்க. கண்டிப்பா அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவான பலனை தரும்.